Hello guys, welcome to my channel. என் பேரு JAICY Victoria. So இந்த வீடியோல வந்து நம்ம Amazon haul பார்க்க போறோம். So Amazonல இருந்து கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஆரம்பமே அமோகமா இருக்கு. So அதான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் Amazonல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சலாமே தான் இந்த வீடியோ வந்து நான் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். And also உங்களுக்கு வந்து haul வீடியோஸ் பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு and especially மேக்கப் haul வீடியோஸ்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கனெக்டடாக இருப்போம். என்னை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரிப் போகிறோம். நான் வந்து நிறைய ஸ்டோரிலாம் வந்து போடுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு vlogs வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டோரி பார்த்து நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். So first product வந்து Plum Body லெவன்லேருந்து இந்த பாடி மிஸ்ட் எடுத்திருந்தேன். இதோட வேரியண்ட் வந்துட்டு வனிலா வைப்ஸ் இது எடுத்திருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்துட்டு 525 rupees. ஆனால் நான் வந்துட்டு 300 சில்லறைக்கு தான் வந்து எடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். சைடில் உங்களுக்கு ரேட் அட்டாச் பண்ணுறேன் எப்பயும் போல். இப்படி தான் இருக்குது இந்த பாட்டில் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்துட்டு இந்த பர்ஃப்யூம்ஸ் பாடி மிஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அர்ச்சு ரவி அவங்க வீடியோவில் காமிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக வாங்கிட்டேன். ஆனால் இதில் என்னன்னா வெனிலா ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் லைட்டாக என்னோட மூக்கில் ஏதோ மருந்து ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் ஆகுது. லைட்டாக, ரொம்ப லைட்டாக. ஏன்னு தெரியல, மேபி என்னோட மூக்கில் கூட எதனா ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் லைட்டாக எனக்கு அந்த மருந்து ஸ்மெல் தெரியுது. இது வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஜஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி ஸ்மெல் பண்ணதோட சரி. ஸோ பார்க்கலாம், போக போக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து வாவோட இந்த ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து 299 rupees. இது வந்துட்டு மல்டி பர்பஸ் பியூட்டி ஜெல் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர் அப்படின்னு போட்டிருக்கு. ஹேருக்குலாம் நான் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நான் ஹேருக்குலாம் இதை போட மாட்டேன். வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் இது எப்போனா தோணுச்சுன்னா அப்ளை பண்ணிப்பேன். இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்மெல் இருக்காது அண்ட் கலரும் இருக்காது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால இது வந்துட்டு எடுத்தேன். இதுதான் வந்துட்டு செகண்ட் ப்ராடக்ட். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு நான் ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். இது வந்துட்டு லாக்மே அப்சல்யூட் மேட் மில்க் லிக்விட் லிப் கலர். ஆமாம், அதை தான் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு க்ரஷ்ட் கேரமல். ஆக்சுவலி இது ஒரு டப்பாக்குள்ளே வந்துச்சு. அந்த டப்பாவை நான் வந்து தூக்கி போட்டேன். இப்படி தான் இருக்குது இது பேக்கிங் பார்க்குறதுக்கு. ஷேட் வந்து க்ரஷ்ட் கேரமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு நியூட் கலர் இது. இப்படி தான் இருக்குது இது பார்க்க. செம்ம பர்ஃபெக்டான ஒரு நியூட் கலர். பட் நம்ம வந்துட்டு லிப் லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கணும், இல்லைனா வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த லிப்ஸ்டிக்கோட ஃபார்ம்ல வந்துட்டு செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லாக்மே ஃபெரோ மேட் லிக்விட் லிப் கலர் அந்த லிப்ஸ்டிக்கோட ஃபார்ம்லா மாதிரியே இதுவும் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக அப்ளை பண்ணது வந்துட்டு ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ண மாதிரியே தெரியாத மாதிரி இருக்குது. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல? அதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் அடுத்த பர்ச்சேஸ். அடுத்து வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த ப்ரோ கிட் வந்து எடுத்திருந்தேன். இது வந்துட்டு எம்ஆர்பி வந்து 499 அண்ட் இது வந்துட்டு ஆஷ் ப்ரௌன் இதோட வேரியண்ட். ஓகேவா? இப்படி தான் இருக்குது பார்க்க. ஓப்பன் பண்ணோம்னா இப்படி இருக்குது. டார்க் ப்ரௌன் ஷேட் ஒன்று இருக்குது, லைட் ப்ரௌன் ஷேட் ஒன்று இருக்குது. அப்புறம் வேக்ஸ் கொடுத்துருக்காங்க செட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் குட்டியாக வந்துட்டு ஒரு ட்வீசர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ப்ரஷ் இருக்குது, இந்த பக்கம் ஸ்பூலி இருக்குது. குட்டியாக க்யூட்டாக இருக்குது. ரெண்டுமே க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இது எவ்வளோ நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு தெரியும். அண்ட் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் சொல்வேன் இல்லையா, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐப்ரோ கேக் வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு வராதுன்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பேக்கோட ஐப்ரோ டிஃபைனர் வச்சு கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப சூப்பராக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஓகே. அடுத்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிக்விட் ஐ ஷேடோ ஒன்று எடுத்திருந்தேன். இதோட ஷேட் வந்துட்டு மோல்டன் மிட் நைட். இதோட எம்ஆர்பி வந்து 199 rupees. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லா லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது பேக்கிங் பார்க்கறதுக்கு. ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் இது நான் உங்களுக்கு. செம்மையாக இருக்குது இது. ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்குது, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஹூட் ஐஸ் இல்லையா, அதனால இந்த மாதிரி லிக்விட் ப்ராடக்ட்லாம் போட்டால் என்னோட கண்ணில் போய்ட்டு அப்படியே க்ரீஸ் ஆகிட்டு கேவலமாகிடும். ஸோ அதனால தான் ஒன்று வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து எடுத்தேன். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணணும். ஸோ இது ட்ரை பண்ணும்போது ஒரு மேக்கப் லுக் நான் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நான் மேப்ளினோட இந்த ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் வந்து எடுத்திருந்தேன். இதோட ஷேட் வந்துட்டு
இதோட ஷேட் வந்து கேரமல். இது வந்து எனக்கு ஒரு ஹைலைட்டிங் கன்சீலராக இருக்கும். ஸோ இந்த ஏஜ் வைன் கன்சீலர் வந்துட்டு கவரேஜ் வந்து சூப்பராக கொடுக்குது அப்படின்ட்டு வந்து நான் ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ அதனால இது வந்து எடுத்திருந்தேன். பேக்கிங் வந்துட்டு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கு. இதோட எம்ஆர்பி வந்துட்டு 620 rupees. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இந்த கன்சீலர் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு வாட்டி ஆர்த்தி வீட்டில் இருக்கும்போது நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணாலும் வந்துட்டு அப்படியே நிறைய அப்ளை பண்ண மாதிரி பயங்கரமான கவரேஜ் கொடுக்கும். அடுத்தது ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த லூஸ் ஃபாயில் பிக்மெண்ட்ஸ் இது 2 எடுத்திருந்தேன். ஒன்று வந்து கோல்டுலேயும் ஒன்று சில்வர்லேயும் எடுத்திருந்தேன். இப்படி தான் இருக்குது. இது ரெண்டும் பார்க்குறதுக்கு குட்டி டப்பாவில் வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சில்வர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எனக்கு இவ்வளோ தூரம் இருக்குது ப்ராடக்ட். ஆனால் இந்த கோல்டில் வந்து இத்தினோண்டு தான் இருக்குது. மேபி யாருன்னா யூஸ் பண்ணது எனக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதுக்குள்ளே இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு மாதிரி சங்கியாக இருக்குது, கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி இது வந்துட்டு ஏதோ ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் என்கிட்ட கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ அதான் இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்துட்டு 199 rupees அப்படின்ட்டு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் வந்துட்டு சைடில் கொடுக்குறேன் எப்பயும் போல். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பிக்மெண்ட்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோவா தெரியாது. இனிமேல் தான் நான் வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு செம்மையாக வந்து போடலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு இதை வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இந்த சில்வர் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு. இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பளிச்சுன்னு இருக்குது, கண்ணு கூசுற அளவுக்கு செம்ம பளிச்சுன்னு செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நான் இந்த கோல்டு வந்து உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இத்தினோண்டு தான் இருக்குது. யார் இவ்வளோ காலி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கோல்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சில்வர் வந்துட்டு நல்லா இருக்குது. ஆனால் இந்த டப்பாக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஒழுங்காகவே எனக்கு ஸ்வாட்ச் கூட ஆக மாட்டேங்குது. இப்படி இருக்குது. ஒருவேளை எக்ஸ்பயர் ஆகிடுச்சோ. ஸோ அதான் இப்படி தான் இருக்குது இந்த 2 ப்ராடக்ட்டும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு எனக்கு வந்து இந்த டப்பாவில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில்வர் வந்து செம்மையாக இருக்கே, அதனால் இந்த டப்பா தான் ஏதோ ப்ராப்ளம். நம்ம வந்து அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்தது வந்து NYBேலேருந்து இந்த லிப்ஸ்டிக் ஒன்று எடுத்திருந்தேன். இது வந்து ப்ரைமர் ப்ளஸ் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து லேடிஸ் நைட். இப்படி தான் இருக்குது. இது ஆக்சுவலி ரொம்ப ஒரு கூல் அண்டர்டோன் ஃபவுண்டேஷன் மாதிரி, கூல் அண்டர்டோன் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது. நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். கையெல்லாம் ஒரே ஜிக்னாவாக இருக்கே. இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் அந்த கலர். நல்லா ஒரு பேல் பிங்க் கலரில் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணணும்னா டார்க்கான ஒரு ப்ரௌன் லிப்ஸ்டிக் போட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா வந்துட்டு எனக்கு லிப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்றதே யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் வாஷ் அவுட் ஆகி. ஸோ இந்த லிப்ஸ்டிக்கோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை மாதிரியே வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக்லேயே வேற ஒரு ஷேட் ஸ்னகிள் சீக்ரெட் அப்படின்ட்டு லாஸ்ட் ஹாலில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த ஷேட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபேராக இருக்கீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு கடைசி ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எதனா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இனி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய்.